உனக்கு நான் கொடுக்கும் வார்த்தை கொடு என்றார். Today give my words to your people. இவைகளை கேட்பீர்களானால் நீங்கள் ஆதியின் இடத்திற்கு திரும்பி வருவீர்கள். If you hear, you will come back to your first love. இல்லாமல் போனால் Otherwise நீங்கள் இன்னும் பின்னாக போவீர்கள். you will go back. ரூத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 3rd chapter of Ruth 15-16 என்ற வேத பகுதியை நாம் வேதத்தை திறந்து பார்க்கலாம். 15 and 16. ரூத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 15-16. அவன் அவளை நோக்கி, அவர் அவளை நோக்கி, நீ போர்த்துக் கொண்டிருக்கிற போர்வையை நீ போத்திக் கொண்டிருக்கிற போர்வையை விரித்து பிடி என்றான். விரித்து பிடி என்றான். அவள் அதை பிடித்தபோது அது அவள் பிடித்த பொழுது அவன் அதிலே 6 படி வார்கோதுமையை அளந்து போட்டு 6 படி வார்கோதுமையை அளந்து போட்டு அவள் மேல் தூக்கிவிட்டு பட்டணத்திற்கு புறப்பட்டு வந்தான். அவள் தன்னுடைய மாமியின் இடத்தில் வந்த பொழுது அவள், என் மகளே, கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். பலத்த கைகளை தட்டி, பலத்த கைகளை தட்டி இந்த வேத வசனத்தை சற்று கவனியுங்கள். இவைகளை நீங்கள் கருத்தாய் கவனித்தால் ஆசீர்வாதம் உங்கள் மடியிலே, சந்தோஷம் உங்கள் மடியிலே, சமாதானம் உங்கள் மடியிலே, ஐஸ்வர்யம் உங்கள் மடியிலே, கிருபைகள் உங்கள் மடியிலே. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே ஒரு மோவாபி தேசத்து ஒரு பெண், அவள் மோவாப்பு தேசத்திலிருந்து புறப்பட்டு பெத்தேலுக்கு வருகிறார், பெத்லெகேமுக்கு. பெத்லெகேம் என்பதற்கு தேவனுடைய அப்பத்தின் வீடு என்ற அர்த்தமாம். கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். பெத்லெகேம் என்பதற்கு தேவன் தம்முடைய ஜனத்தை சந்தித்த இடம் என்று அர்த்தமா. Bethlehem means the place the Lord visit to his people. ரூத்தின் புத்தகம் 1:6 கூறுகிறது. Ruth chapter 1 சற்று என்னை தெளிவாய் கவனியுங்கள். மோவாப் தேசத்தை விட்டு தன் மாமியாரோடு கூட அங்கே பெத்லெகேமுக்கு வருகிறாள். போவாஸ் என்கிற ஒரு மனிதனுடைய தோட்டத்திலே போய் வேலை செய்தாள். This Ruth came from a Gentile place with his mother-in-law and she's working in a garden. ஆனால் அவருடைய மாமியார் ஒரு கருத்தை சொல்லி அனுப்புகிறாள். Mother-in-law said, நீ போய் அங்கே போர்வை விரித்து விட்டு படுத்துக் கொண்டு இரு, and bring forth your veil. காலையில் எழுந்த பொழுது உனக்கு நடப்பதை நீ காண்பாய் என்று சொல்லி இருந்தார். See what happened in the morning. இதன் அர்த்தம் என்ன? What is the meaning? ஒரு இரவு முழுவதும் அவள் போர்வையை மறைத்துக் கொண்டு படுத்திருக்கிறாள். All the night she put away. அங்கே கிறிஸ்து இயேசுக்கு அடையாளமாக போவாஸ் என்கிற ஒரு தேவ மனிதன் இருக்கிறார். For a sign of Christ Jesus, a man named called Boaz. கிறிஸ்து என்கிறவருக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. Christ means வாழ்க்கையில் விழுந்து தவறி பாவத்தில் கடந்து எல்லாரும் கைவிடப்பட்டவர்களை தூக்கி விடுகிற தேவன். He who uplift the forsaken. ஒரு அல்லேலூயா சொல்லுமா? நம்முடைய ஆண்டவர் யாரு? தூக்கி விடுகிற தேவன். He is uplifting the needy. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே போவாஸ் அதை செய்தான். Boaz did it. என்ன செய்தான்? அவள் விடியற் காலம் ராம் முழுதும் இருந்தால் அவருடைய விசுவாசத்தை அவன் பார்த்தான், அவருடைய நம்பிக்கையை பார்த்தான். அப்பொழுது அவன் தன்னுடைய போர்வையை விரிக்க சொன்னான். She lay at his feet until the morning and Boaz said, bring the நீங்கள் வேதாகமத்தை விரித்துதான் பார்க்க வேண்டும். You should open the Bible. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, விரித்த பொழுது அவன் 6 படி வார்கோதுமையை அளந்து அவளுக்கு போர்வையிலே போட்டான். He measured 6 measures of barley and laid it on her. 6 படி வார்கோதுமையை கொடுக்கிறான். 6 measured. அதை திரும்ப அவனே தூக்கி விட்டான். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். He helped to carry. இன்றைக்கு அர்த்தம் என்ன? Meaning கர்த்தருடைய ஆவியானவர் கைவிட மாட்டார், கைவிடுகிறவனை கைப்பிடித்து தூக்கி விடுகிறார். Spirit of the Lord will never ever forsake and he will uplift the needy. அங்கே போவாஸ் கிறிஸ்துவுக்கு ஒரு நிழலாட்டமாய் இருக்கிறார். Here this Boaz is a shadow for Christ. வார்த்தைகளை சற்று கொஞ்சம் கவனிங்கள். உங்களுக்கு அழகான ஒரு சுவிசேஷத்தின் வாயிலாக கிறிஸ்துவை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். Through this gospel I delight to show Christ Jesus Christ. அப்பொழுது அவருடைய மாமியார் இடத்தில் போகிறாள். And she went to the daughter. தலையில் தூக்கி கொண்டு போகிறாள். Carry the grains. ஆனால் அவள் பார்த்து சொல்லுகிறாள், என் மகளே, செய்தி என்ன? What is the matter? கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்படின்னா செய்தி என்ன என்று உங்களை பார்த்து கேட்கிறேன். What is the message? நான் உங்களுக்கு சொல்லுகிற செய்தி வேறு ஒன்றும் இல்லை. கர்த்தர் அவன் கிரியைகளுக்கு தக்கவாறு அளந்து கொடுக்கிறவர். According to everybody's deed the Lord will measure. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவன் அளந்து போட்டான். He measured. அதை அவன் தூக்கி விடுகிறான். And lift up. ஆனால் அவனுடைய செய்தியின் தலைப்பை கேட்கிறாள். The title. இன்றைக்கு செய்தியின் தலைப்பு அளந்து கொடுக்கப்படும். The title of the message is measure. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம்.
பக்கத்துல கை கொடு சொல்லுங்க, எனக்குரியதை அவர் அளந்து தருவார். எனக்குரியதை அவர் அளந்து தருவார். எக்ஸ்ட்ரா கொடுத்தா வீணாயிடும். எக்ஸ்ட்ரா கொடுத்தா வீணாயிடும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise be to God. அவர் அளந்து கொடுக்கிறது. He's a God to இங்கே measure the போவாஸ் blessings. என்கிற ஒரு தேவ மனிதன் கிறிஸ்துவுக்கு ஒரு நிழலாக காணப்படுகிறார். Yes, this man Boaz has a shadow of Christ Jesus. அவன்தான் தூக்கியும் விடுகிறான். He lifted up the weight. அவன்தான் அதை செய்து விடுகிறான். He lifted up the grains. அதை தூக்கி விட்டு அவன் பட்டணத்துக்கு போய் விடுகிறான். He went to a city. ஆனால் மாமியார் கேட்கிறாள், செய்தி என்ன? But mother-in-law said, what is the இன்றைக்கு matter? இந்த செய்தியின் தலைப்பு அளந்து The title கொடுக்கிறார். of the message, அளந்து கொடுக்கிறார். Lord measure அளந்து our கொடுக்கிறார். measure the கரங்களை தட்டி தேவனுக்கு மூணு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. பலத்த கைகளை தட்டி Glory be to இன்றைக்கு இந்த தீர்க்கதரிசன வசனத்தின்படி சொல்லுகிறேன், According to the book of உங்களுடைய prophecy, விசுவாசத்தின் அளவை அவர் பார்த்து அளந்து கொடுப்பார். according to measurement of your faith, the Lord will give you. வேதம் சொல்லுகிறது, Bible says, நீ எவைகளின்படி எவ்வளவு அளக்கிறாயோ அந்த அளவின்படி அளக்கப்படும். According to your measurement, the Lord will measure. நீ ஒரு மணி நேரம் ஜெபித்தால் அந்த ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ஜெபத்துக்குரிய ஆசீர்வாதத்தை அளந்து If கொடுப்பார். you pray 1 hour, you can inherit the reward. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. லூக்காவின் புஸ்தகத்தில் இயேசு சொல்லும்போது சொன்னார், Luke says, லூக்காவின் புஸ்தகம் 6 அதிகாரம் 38 வசனங்கள், chapter 6:38, என் அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, கொடுங்கள் அப்பொழுது கூட கொடுக்கப்படும் என்றார். give and it shall be given. என்ன சொன்னாரு? 6:38 லூக்காவிலே, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி. லிசன் 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 லிசன், Governing. எல்லாரும் கவனிங்க. Listen. ஆசீர்வாதம் என்பது என்ன? What is the meaning of the blessings? ஒரு மனுஷனுடைய கிரியைகளை அவர் பார்க்கிறார். The Lord knows our deeds. அழுக்கி சரிந்து போகும் மட்டும் உங்கள் மடியை மடியிலே போடுவார்கள். போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ, நீங்கள் எந்த அளவின்படி அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். கார்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. Hallelujah. இதில் ஒரு பெரிய காரியம், Look at the matter. எல்லாரும் வயல்வெளிக்கு வந்தார்கள், Everyone got to the paddy field, பொறுக்கினார்கள், taking the grapes, அறுத்தார்கள், and போய்விட்டார்கள். and they went on. ஆனால் But இங்கே ரூத்து ஒரு பிரஜாதியான பெண் she was a Gentile வருகிறாள். who came, அவனுடைய பாதத்தை பிடித்துக் கொண்டால் hold the feet, அவன் எழுந்திருக்கும் போது when he rose அவனுடைய ஆசீர்வாதத்தை அவன் அளந்து கொடுத்தான். she received the blessings with the measurement. கையோ தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Amen. அல்லேலூயா. நீங்கள் அளந்து கொடுக்கப்படவில்லை. ஆண்டவர் பார்க்கிறார், எவன் எவ்வளவு அளக்கிறானோ அவ்வளவுக்கு ஏற்றவாறு அளப்பார். According to your deeds, the Lord will measure the blessings. நானும் சாதையாக்கிட்ட சபைக்கு போனேன். I also went to the church. நானும் இவனோட தான் போனேன். I also went. அவனை ஆசீர்வதித்தார், என்ன ஆசீர்வதிக்கவில்லை. I am not blessed. அது உங்க தப்பு, என் தப்பு இல்ல. That is not our error. அளக்கிற அளவின் தப்பு. According to the measurement. நீங்கள் எந்த அளவுக்கு அளக்கிறீர்களோ அந்த அளவு உங்களுக்கு அளக்கப்படும். How much you measure, same way you can reap it. எவ்வளவு அளக்கிறீர்களோ. How much you may அதைத்தான் measure. அவள் கேட்டால் மாமியார் That's what the என்ன mother-in-law said. கேட்கிறாள்? What is it? மகளே, செய்தி என்ன? What is the news? செய்தி என்ன? What is the matter? என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவள் அதை விவரித்து சொன்னார். She explained. என்ன சொன்னார்? What does she அவர் say? என் பட்சமாய் பேசினார், He spoke என்னை in ஆறுதல் favor, படுத்தினார். and he ஆனாலும் 6 படி வார்க்கோதுமை அளந்து என் போர்வையிலே கட்டி அவரே எனக்கு தூக்கி He விட்டார். measured 6 measures of barley and laid it on my கையை lap. உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Say hallelujah. கர்த்தர் ஒரு மனுஷனை அளந்து கொடுக்கிற தேவன். The Lord is a God to measure the blessings to us. உன்னுடைய ஆதி நாட்களுக்கும் இந்த காலத்துக்கும் இடையில இருந்த காலத்தை நீ யோசித்து கோடிடுவாயானால் உன்னுடைய அளவை அவர் பார்த்திருக்கிறார். Why is setbacks in your blessings? If you analyze your lifestyle, you can understand the errors. துயரத்தில் இருந்தபோது, சஞ்சலத்தில் இருந்தபோது, பிசாசின் பிடியில் சிக்கி உன் குடும்பம் தவிக்கும் பொழுது நீ ஜெபித்த ஜெபம் இன்னைக்கு எங்கே இருக்கிறது? When you are in agony, when you are under the clutches of evil, the prayer, where is that first prayer? உன்னுடைய விசுவாசம் எங்க இருக்கிறது? Where is the origin? உன்னுடைய நம்பிக்கை எங்க இருக்கிறது? Where is the origin confidence? நீ அளக்கிறதை அவர் அறிந்திருக்கிறார். The Lord knows your deeds. ஒரு பெரிய நீதிமான் வேதத்தில் உண்டு. There was a great ஆண்டவரே righteous man. சொன்னார், The Lord says, நீதிமானும் righteous, சன்மார்க்கனும் upright, பாவத்துக்கும் பொல்லாப்புக்கு விலகின யோபுவை போல் ஒருவனும் இல்லை என்றார். there is no one like Job. The இந்த saint. வார்த்தையை யோபனிடத்தில் சொல்லாமல் சாத்தானிடத்திலே சொன்னார். He said to Satan, not Job. சாத்தானை பார்த்து இயேசு சொல்லுகிறார், Jesus said to யோபு Job. நின்று கேட்கிறார். Jesus is, கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா Job சொல்லுங்களேன். heard it. அதன் பிறகு அவனுக்குள்ளே ஒரு காரியம் வந்து விட்டது. And there is a matter. நான் to say. நீதிமான், I'm a righteous நான் person. அப்படி, I'm நான் like இப்படி this. I'm that. என்று சொல்லி அவன் அளக்க ஆரம்பித்தான். He started to measure. அவன் his பேச righteous. ஆரம்பித்தான். Start to speak. அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் இருந்து அறிந்தால் நலமாயிருக்கும், அவருக்கு முன்பே நான் கேட்பேன். It is good. Where
where I find my Lord, நான் அவர்ட்ட பேசுவேன். I start to எனக்கு speak. அவர் பதில் சொல்லுவாரா? He should give answer. நான் என்ன தப்பு செய்தேன் What error did I என்று commit? சொல்லி கேட்க ஆரம்பித்தான். Start to speak. இதெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கிறது. Everything are taking place. எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கிறது. All things are taking place. கிழக்கத்தின் புத்திரர்கள் சீமானவன். Richest person in ஐயா உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆனா பாருங்க, Look at here. ஒரு நாள் இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த ஆண்டவர், பொறுமையா கேட்டுட்டு இருந்த ஆண்டவர் யோபு பார்த்து சொல்ற, யோபு இங்க வாப்பான்னார். Suddenly the calling of God came to Job. கர்த்தர் பெருங்காற்றில் யோபோடு பேசுகிறார். In a great whirlwind, யோபு கூப்பிடுகிறார். he called யோபு Job. இங்க வா என்றார். Job, come here, man. யோபு போய் நின்றான். Job went. ஆண்டவர் யோபை பார்த்து Lord கேட்டார். said to him, என்ன கேட்டார் தெரியுமா? நான் பூமியை அஸ்திபாரப்படுகையில் நீ எங்கே இருந்தாய்? அறிவாளியானால் அதை எனக்கு சொல் என்றார். when they put a foundation of the earth, where are you? If you are intelligent, speak. அவர் என்ன கேட்கிறாரு? What does he say? நீதிமானை பார்த்து To கேட்கிறார். the righteous person, உத்தமனை பார்த்து கேட்கிறார். the upright one. என்னை கவனிக்க வேண்டும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதற்கு அளவு குறித்தவர் யார் என்று கேட்டார். Who measured the earth? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதற்கு அளவு குறித்தவர் யாரு? Who measured the earth? இங்க இருந்து கன்னியாகுமரிக்கு இத்தனை கிலோமீட்டர் அளந்தவர் யாரு? Who measured Chennai to மெரினா Kanyakumari? கடற்கரைக்கு அளவு போட்டவர் யாரு? Who put a boundary to Marina? வானத்துக்கு பூமிக்கு உயரத்தை அளந்தவர் யாரு? Who measured heavens and earth? நீ அறிவாளியானால் சொல் என்று If you சொன்னவர். are prudential, அதற்கு say. நூல் போட்டவர் யார் என்று கேட்டார். Who put a scale for that? அப்படின்னா அர்த்தம் என்ன? Meaning, ஒட்டுமொத்த உலகத்தை அளந்தவர் என் அப்பன் இயேசு. the Lord, He who created the whole world. ஹalleluya. Praise God. கைகளை தட்டி அப்பாவுக்கு. Let us clap. இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Today, beloved, இரண்டு மனதோடு கூட உட்கார்வதை மறந்துவிட்டு forget holding between two and நீ three. வருகிற நாட்களிலே இருந்த காலத்திலே உன்னுடைய வாழ்க்கை திருப்பி ஒரு தரம் பார்த்து திருப்பி ஒரு தரம் பார். Turn your previous life and turn what the life you are living today. ஒரே ஒரு காரியத்தை சொல்றேன். Let me say one thing. நீங்கள் எவ்வளவு அளக்கிறீர்களோ How much you may measure. அவன் அளர்ந்து தூக்கி கொடுத்தான். He measured and gave to her. எத்தமோர் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Praise be to God. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 6 படி வார்க்கோதுமை அளந்து போட்டானாம். 6 measures of barley. நன்றாய் கவனிக்க வேண்டும். ஒரு பெரிய எஜமானன் Master, படி எடுக்கிறான், carry the measure. 6 படி அளந்து போடுறான். 6 measures. எத்தனை படி அளந்து போடுறான்? How many? அளந்து போட்டுட்டு அந்த போர்வையும் தூக்கி என்ன பண்றான்? மூட்டை கட்டி. And carry the veil. இன்றைக்கு also. நான் உங்களுக்கு தீர்க்கதரிசி சொல்றேன். Saying a prophecy. இந்த இடத்தை விட்டு போகும் பொழுது Before you leave this நீ place, ஆசீர்வாதத்தை அளந்து தூக்கி கொண்டு போற. You measure your blessings and you will உன்னை go. தூக்கி நடத்த போகிறவர் கர்த்தர். The Lord will carry நான் you. விசுவாசிக்கிற கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. அல்லேலூயா. Praise be to God. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Children of God. எப்பொழுது கர்த்தருடைய சமூகத்திலே உன் கை உயருகிறதோ, When you lift up your உன் hands, வார்த்தை to the presence of உயருகிறதோ, God, your words will உன் lift விசுவாசம் உயருகிறதோ, Lift it up. கர்த்தர் உயர்ந்து கொண்டே உன்னை நடத்துவார். The Lord will lift up you and He will guide you. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் Praise பார்க்கலாம். be to God. இந்த வேத பகுதிகளை கவனிக்க Look at the வேண்டும். portion from the என் Bible. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God. ஒரே ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். Let me say one என் thing. அன்பு சகோதரனே சகோதரி, Brothers and sisters from the ஆசீர்வாதம் Lord. கிறிஸ்துவுடையது. Blessings come from அது the Lord. எப்படி வருகிறது? How it comes? அளவின் படி வருகிறது. According to the measurement அளவின் of படி God. வருகிறது. According to His அளவின் plan. படி வருகிறது. How His measurement. அளவுக்கு மிஞ்சின அமிர்தமும், Beyond the limit சத்தமா சொல்லுங்க, is danger. சத்தமா சொல்லுங்க, அளவுக்கு மிஞ்சின அமிர்தமும் நஞ்சு விஷமாய் மாறி. Beyond the limit is danger. அல்லேலூயா. Praise God. அப்படி என்றால் So, உன்னுடைய உயரம் அகலம் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். He measured your total measurement. பக்கத்துல கை கொடுத்து, என்னுடைய அளவின் படி, According to my measure. என் விசுவாச அளவின் படி, According to my faithful measurement. என்னுடைய நம்பிக்கையின் அளவின் படி According to my confidence. கர்த்தர் எனக்கு அளந்து தருவார். The Lord will measure. அளந்து அவரே எனக்கு தூக்கி And விடுவார். He will give நான் me. பட்டணத்துக்குள் பிரவேசிக்கிற பொழுது When I step into the city, என்னை கேட்கிறவர்கள் நான் சொல்லுகிற செய்தி, that good news. கர்த்தர் அளந்து கொடுத்தார். The Lord abundantly Big gave. clap. கைகளை தட்டி. வேதம் அழகாக The சொல்லுகிறது. Bible says, நான் சொல்லவில்லை. I am not. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. கிறிஸ்துவினுடைய ஈவு, The gift of Christ. அந்த ஈவுக்கு மறுபெயர் கிருபை. Another name is mercy. அவனவன் அன்புக்கு, அவனவன் விசுவாசத்துக்கு, அவனவனுடைய காரியங்களுக்கு தக்கவார் அதை அளந்து கொடுக்கிறாரா. According to the deeds, the Lord measured His blessings to கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise the Lord. பலத்த கைகளை தட்டி ஆவியானவர். Let's all clap. Say hallelujah. Praise be to God. எபேசியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். நான் சீக்கிரம் முடிக்க போகிறேன். Chapter 4 verse 7. கிறிஸ்துவினுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கிறிஸ்துவினுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவன் அவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Amen. என்ன விசுவாச கைத்தட்டு? என்ன பிரதர், அவன் 2 வண்டி வச்சுக்கிறான், ஒரு வண்டி வச்சுக்கிறான், அப்படி சொல்லக்கூடாது. Don't say that. கிறிஸ்துவின் ஈவின் அளவு, அவருடைய
The measure of the gift of அவருடைய Christ. இரக்கம் எவ்வளவு வெளிப்படுகிறதோ How the Lord reveals His அந்த mercy. அளவின்படி அவருடைய கிருபை உனக்கு கொடுக்கப்படுகிறது. According to the measure, the Lord will give His கையை mercy. உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. அந்த அளவின்படி கொடுக்கப்படுகிறது. According to His அந்த mercy. அளவின்படி According to ஆசீர்வதிக்கப்படுகிறது. His measure. நாம் இது வாய்க்குமா அது வாய்க்குமா நினைக்க கூடாது. Don't halting in too many opinions. சில நேரங்களில் ஆசீர்வாதம் நம்மளை எட்டி உதைத்து விடுகிறோம். Sometimes we kick out the blessings. இது இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் நினைக்கிறோம். We are in our இல்ல, own intellectualism. No. கிறிஸ்துவினுடைய ஈவின் அளவு, The measure of the gift of கிறிஸ்துவினுடைய Christ. இரக்கத்தின் அளவு, The measure of the அவனவன் பிரயோஜனத்துக்கென்று according to எதை எவனுக்கு கொடுத்தால் நடக்கும் என்று நினைக்கிறாரோ அதை அவருக்கு அவர் கிருபையாய் கொடுக்கிறார். according to His pre-plan, the Lord give His blessing. கரங்களை தட்டி தேவனுக்கு மூணு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. அதுதான் அவருடைய அளவு. That is the measure of அந்த Christ. அளவை மிஞ்சாத Don't beyond the உன் limit. வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்காது. Don't break the limit. உன்னுடைய அளவை தேவன் நிர்ணயித்து The வைத்திருக்கிறார். Lord put a measure. இவ்வளவுதான் பார்டர் என்று வைத்திருக்கிறார். This is our border. அதுதான் கிறிஸ்துவின் அளவு. That is the measure of Christ. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது When you read the word, ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும்போது இப்படி சொன்னார். Prophet Isaiah said, என் அன்பு மகனே மகளே, son and daughter, சற்று கவனித்து பாருங்கள். look at here. என் அன்பு தெய்வ ஜனமே, ஆவிக்குரிய அனுபவத்தை நம்ம வாசிக்கும் பொழுது when you read in spiritual, தாவீது சொல்லும்போது இப்படி சொல்லுகிறான். King David says, என்ன சொல்லுகிறான்? What does he say? சங்கீதங்களின் புத்தகம் 60 அதிகாரம் 6வது வசனங்களை வாசிக்க கேட்போமா? Psalm 60 verses சங்கீதம் 66 verses 6. தேவன் தமது பரிசுத்தத்தை கொண்டு விளம்பினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். தேவன் தமது பரிசுத்தத்தை கொண்டு விளம்பினார். ஆகையால் களி கூறுவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்துல கை கொடுத்து நான் இன்றிலிருந்து களி கூறுவேன். I will rejoice. இன்னிலிருந்து களி கூறுவேன். அவர் தம்முடைய பரிசுத்தத்தை கொண்டு விளம்பினார். ஆகையால் களி கூறுவேன். சீகேமை பங்கிட்டு சுக்கோத்தின் பள்ளத்தாக்கை அளந்து கொள்வேன். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லியா. பலத்த கைகளை தட்டி. அது எவ்வளவு டெப்தா இருந்தால் அளக்க முடியும். I will divide Shechem and I will measure. அதை நான் அளந்து விட்டால் If he நான் measures, கம்பீரமாய் இருப்பேன். I will be rejoice. நான் கம்பீரமாய் I இருப்பேன். will be rejoice. அதைத்தான் தாவீது சொன்னார். That's what King David said. சங்கீதம் 108:7 வாசித்து பாருங்கள். 8 verses 7. தேவன் தமது பரிசுத்தத்தை கொண்டு விளம்பினார். தேவன் பாருங்க, ஒரு தரம் விளம்பரம், ரெண்டு தரம் விளம்பறார் பாருங்க. 2 times he said, பரிசுத்தத்தை கொண்டு விளம்பினார். ஆகையால் களி கூறுவேன். ஆகையால் நான் listen to me. கிறிஸ்து பேசுகிற வார்த்தைகள். the word of God. அதனால தான் வேதத்தின் மகத்துவத்தை நம்ம கையில் கொடுத்திருக்கிறார். So the Lord gave the glorious things of the பரிசுத்தத்தை கொண்டு விளம்பினார். ஆகையால் களி கூறுவேன். ஆகையால் நான் களி கூறுவேன். சீகேமை பங்கிட்டு சீகேமை பங்கிட்டு சுக்கோத்தின் பள்ளத்தாக்கை அளந்து சுக்கோத்தின் கொள்வேன். பள்ளத்தாக்கை அளந்து கொள்ள. கரங்களை and தட்டி measure out of தேவனுக்கு the valley of Sukkot. உன்னுடைய ஆசீர்வாதம் எங்க இருந்தாலும் அதை அளந்து எடுப்பார். Wherever the blessings, the Lord will simply take out. முழுகி அளந்து எடுப்பார். Simply take out. ஆழத்தை அளந்து எடுப்பார். Maybe the deep. அவர் எவ்வளவு ஆழத்தில் வைத்தாலும் அதை அளந்து கொடுப்பார். He measured the blessings where அதைத்தான் வேதம் it சொல்லுகிறது. is. The Bible says. போவாஸ் 6 படி வார்கோதுமை அளந்து அவளை போர்வையில் கொட்டி அவளை தூக்கிவிட்டு பட்டணத்துக்கு He சென்றார். measured 6 measures of barley and laid it on her. அவன் and குதிரையில் she- ஏறி பட்டணத்துக்கு போய் விட்டான். இந்த மகளோ நடந்து 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 வீட்டுக்கு வந்தாள். She came to Naomi வந்தபோது and என் மகளே உன் செய்தி என்ன என்று she கேட்டாள். said, what is your கரங்களை தட்டி message? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. What is your message? உன்னுடைய செய்தி என்ன? நீ போன காரியம் என்ன? What is your deed? அவள் சொன்னாள், She replied, நான் படுத்திருந்தேன். I was laid down. என் போர்வை விரிக்கச் சொன்னார், விரித்தேன். I put my 6 weight. படி வார்கோதுமை அளந்து போட்டார். He measured 6 அதை measures of கட்டினார், barley என் தலையில் தூக்கி வைத்தார். and carried on my head. நீ எவ்வளவு தூக்க முடியும் என்று அவருக்கு He தெரியும். knows your power. நீ எவ்வளவு தூக்கி கொண்டு நடப்பாய் என்று அவருக்கு He தெரியும். knows how much அதனால் you அவர் might அளந்து carry. கொடுக்கிறவர். ஆபிரகாம் சொல்லி சொன்னாரு, He said to நீ Abraham, வானத்து நட்சத்திரத்து போல பூமியின் மணலத்தை என்ன கூடுமான்னு கேட்டார். can you count the stars of the heaven and the sand of the earth? உன் ஆசீர்வாதத்தை அளப்பார் அளக்க மாட்டாரா? He will measure உன் சந்ததியை அளப்பார் அளக்க மாட்டாரா? உன் சந்தோஷத்தை அளப்பாரா அளக்க மாட்டாரா? He will measure. அளப்பார் சொல்றவங்க 3 அல்லேலூயா சொல்லணும். Hallelujah. அல்லேலூயா. அளர்ந்து கொடுக்கிற தேவன், He's a God who அளர்ந்து கொடுக்கிற தேவன். measure the blessings. என் அருமையான மகனே மகளே, இன்றைய செய்தி என்ன என்று மாமியார் நகோமி கேட்டால் அதற்கு ரூத்து மனவாட்டி சொன்னால் அளர்ந்தார். தாதால அளக்கலங்க. This is not an ordinary way. வடக்கை அளந்தாராம், In the northern தெற்கு pole, அளந்தாராம், in all the மேற்கே poles, அளந்தாராம், all the sides. கிழக்கே அளந்தாராம். நான் சொல்ல வேதம் சொல்லுகிறது, The Bible reports. எந்தெந்த வாசற்படி எப்படி இருக்குன்னு அளந்தாராம். He measured the gates for the எவ்வளவு heaven. எவ்வளவு தூரம் இருக்குன்னு அளந்தாராம். Everything is எசேக்கியேல் 42 அதிகாரம் 16 முதல் 19 வசனங்களை வாசித்து பாருங்கள். கீழ்த்திசை பக்கத்தை அளவுகோலால் அளந்தார். கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கீழ் திசையின்
திசையின் பக்கத்தை அளவுகோலால் அளந்தார். அளவுகோலால் அளந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கீழ் திசையின் பக்கத்தை அவர் அளந்தார். வசனம் சொல்லுகிறது. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எசேக்கியேல் 42 16 முதல் 19 வசனங்கள் அவர் எப்படி அளந்தார் என்று சொல்லி 16 to 19 Ezekiel says about this. எசேக்கியேலின் புத்தகம் 45ஆம் அதிகாரம் 45 மூன்றாவது வசனத்தை பாருங்க. அளந்த விதம் தெரியும் உங்களுக்கு. verses 3 says. எசேக்கியேல் புத்தகம் 45ஆம் அதிகாரம் 45 10வது வசனத்தை பாருங்கள். அவர் எவ்வளவு அழகா அளந்திருக்கிறார் என்று. verses 10 how the Lord measured. எசேக்கியேலின் புத்தகம் 45ஆம் அதிகாரம் 11ஐ பாருங்கள். verses 11 எசேக்கியேல் 45 14ஐ பாருங்கள். verses 16 எசேக்கியேல் 45ஆம் அதிகாரம் 22ஐ வாசித்து பாருங்கள். verses 22 அவர் எவ்வளவு அழகாய் how அளந்திருக்கிறார். beautifully the Lord measured இந்த everything. அளந்த இடத்தை எல்லாம் கரெக்டா அளந்து விட்டு He measured everything in அவர் perfect இருக்கிற way. இடத்தை அளந்து He measured the அந்த place which இடத்துக்கு he ஒரு was. பேர் வச்சாராம். எசேக்கியேல் 41 4ஐ வாசித்து முடிப்போமா சீக்கிரமாக. 41 verses 4 பின்பு அவர் தேவாலயத்தின் முன்புறத்திலே தேவாலயத்தின் முன்புறத்திலும் அதன் நீளத்தை 20 முழமாகவும் 20 முழமாகவும் அதன் அகலத்தை 20 முழமாகவும் அளந்து என்னை நோக்கி நல்ல கவனி சொல்றார் பாருங்கள். என்னை நோக்கி இது மகா பரிசுத்த ஸ்தலம் என்றார். கையை தட்டி ஒரு அல்லேலூயா. பலத்த கைகளை தட்டி தேவனுக்கு இந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உங்களுக்காக இயேசுவின் நாமத்திலே சுவிசேஷத்தை சத்தியத்தை அறிவித்திருக்கிறேன். through this holy place I declare the gospel and truth for you. நீ நடக்கிறதை எல்லாம் அவர் அளந்திருக்கிறார். He measured your step. நீ அப்பத்தை எடுத்துக்கொண்டு போகிறாய். Carry the 6 படி வார்கோதுமையின் அப்பத்தோடு நீ போகிறாய். உன் வாழ்நாள் எல்லாம் உட்கார்ந்து சாப்பிடும்படி தேசத்தில் கொடிய பஞ்சங்கள் வரும் பொழுதும் என்னென்ன நடந்தாலும் சரி ஒன்று நடக்கும். உன்னை அளந்து உன் தலையிலே தூக்கி வைத்து நீ புறப்பட்டு நகரத்து போய் சந்தோஷமா இரு, செய்தியை சொல் என்று சொல்லுவார். You will be joy secured in your place because the Lord measured your deeds. இந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். I'm saying in this from this holy நீங்கள் place. பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறீர்கள். You are in a holy place. கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கிறீர்கள். The temple of the Lord. உங்களை தண்ணீரை கைப்பிடி அளந்தவருக்கு முன்பாக இருக்கிறீர்கள். You are standing before the மலைகளை திராசில் அளந்தவருக்கு முன்பாக நிற்கிறீர்கள். measure the mountains. உங்கள் வாழ்க்கை அளந்தவருக்கு முன்பு நிற்கிறீர்கள். You measure your life. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள். Take a decision. உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு ஆசீர்வாதம் வேண்டும் என்று அளந்து He கொடுக்கிறவர் knows your blessings. இன்றைக்கு Today ஒரே ஒரு காரியம் செய்ய போறீங்க. do one thing. அந்த வசனத்தை முத்தம் செஞ்சு தலையில வச்சு ஆண்டவரே எனக்கு அளந்து எனக்கு தா. Lord, measure my blessings and give to me. எல்லாரும் வேத்த எடுத்துக்கொள்வோமா? Take up the Bible. நீதி மொழிகளின் புஸ்தகம். Proverbs. எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். Turn your page. நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 30th chapter. யாவரும் திருப்பிக் கொள்ளுங்கள். எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். அதிலே 9வது வசனங்களை முத்தமிடுங்கள். Verses 9. முத்தமிட்டீர்களா? அந்த வசனத்தை அப்படியே தலையில கவுத்துங்க. ஆண்டவரே அப்படியே என் தலையில வந்து இறங்கணும். அந்த ஆசீர்வாதம் அப்படியே வந்து இறங்கணும். அவர் இன்னைக்கு உனக்கு அளக்க சித்தமா இருக்கிறார். உங்கள் சிரசிலே அந்த படிகள் அளக்கப்படுமானால் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். இல்லை என்று சொன்னால் எனக்கு தெரியாது. நிதானமாய் பொறுமையாய் வாசிங்கள். நான் பரிபூர்ணம் அடைகிறதினால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடி எமோ கொஞ்சம் வந்த உடனே போதும் ஆண்டவரேன்னு சொல்றாதே. Don't say that who is the Lord. கொஞ்சம் பணம் வந்த உடனே அடுத்த வாரம் சர்வீஸ் போலாம்னு சொல்லாதே. When money comes, don't stop the worship. மிகப்பெரிய தப்பு. It is error. மிகப்பெரிய தப்பு. It is sin. என் அருமையானவர்களே Beloved. வந்துருச்சு. கர்த்தர் ஜெபம் பண்ண கார் கொடுத்துட்டாரு. The Lord gave a car. ஜெபம் பண்ண வீடு கொடுத்துட்டாரு. He gave house. பைபிள் ஒரு வசனம் இருக்குது. There is a Bible. கொடுக்கும் அவருக்கு தெரியும். You know how to give. திரும்ப எடுக்கவும் And know that how to எனக்கு take back. தெரியும். இந்த அதிகாரத்தை பிதாவிடத்தில் பெற்றேன் என்று சொன்னார். He said I attained from the Father. நல்லா கவனிச்சுக்கோங்க என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே. Beloved. இன்றைக்கு அதிலே 8வது வசனத்தை கூட ஒரு வாசிக்கலாமே. மாயையும் பொய் வசனிப்பையும். நல்லா கவனிங்க, சத்தமா சொல்லுங்க. மாயையும் பொய் வசனிப்பையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise the Lord. Praise the Lord brother. Praise the Lord. அப்படியே பிரதர் இப்படியே பிரதர் சொன்னானா ஆண்டவரே அவனை தூரப்படுத்துன்னு சொல்லு. தூர 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 விளங்குச்சா? சிலவங்க சொல்லுவாங்க பிரதர் என்ன பிரதர் அப்பெல்லாம் செய்யணுங்க விடுங்க பிரதர். மாயை பொய் வசனிப்பை தூரப்படுத்து. தரித்திரத்தையும் ஐஸ்வரியத்தையும் தரித்திரத்தையும் ஐஸ்வரியத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக. கையை உயர்த்தி ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். எனக்கு தரித்திரம் வேணாம். I don't want poverty. ஏகப்பட்ட பணமும் I வேணாம். don't want riches.
பரிபூர்ணம் வந்த பிறகு மனிதன் கர்த்தரை மறுதலித்து விடுகிறான். Obtain all the blessings, people will deny the Lord. நான் பரிபூர்ணம் அடைந்ததனால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும். சோத்திரம். அவ்வளவு பெரிய கடலை தன் கையின்படி அளந்து வச்சிருக்கிறார். Even the Lord measured the ocean also. நிறைய பேர் சொல்றேன் அப்படி இல்ல. ஒரே ஒரு சத்தியத்தை சொல்றேன். பரிபூர்ணம் அடைந்து விட்டதனாலே நாம் கர்த்தர் யார் என்று மறுதலிக்காதபடிக்கு தரித்திரப்படுகிறதினால் திருடி நல்லா கவனிக்கிறோம். அப்புறம் நல்லா இருந்துட்டு கடைசியாக தரித்திரம் வந்த பிறகு அடுத்த வேலை என்ன செய்யுமா? திருடுறது வருமா? இது உனக்கு தேவையா? திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கும் என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தருளும். கையை தட்டி ஒரு அலையா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே பைபிளை கீழ வச்சு 2 கையை வைத்து ஆண்டவரே என்னுடைய படி, ஆண்டவரே என்னுடைய படி அளந்து தாரு. இன்றைக்கு என் படி, என் நாளைக்கு என் படி, ஆண்டவர் என் பிள்ளைக்கு எவ்வளவு தேவை, என்னுடைய குடும்பத்திற்கு என்ன தேவை, என் படியை எனக்கு அளந்து தாரும். அவன் 6 படி வார்கோதுமையை அளந்து அந்த போர்வையை தூக்கி விட்டு பட்டணத்துக்குள் போனான். நீ பட்டணத்துக்கு போது உன் செய்தியை மற்றவர்கள் பார்க்கணும். நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறதை, நீ உயர்த்தப்பட்டிருக்கிறதை, நீ மேன்மையாயிருக்கிறதை, நீ புகழ்ச்சியாயிருப்பதை உன் கரங்களை உயர்த்தி கேள். You are mother, you are prayer. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, நீங்கள் கொடுத்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே அப்பா ரூத்தோட வாழ்க்கையை நாங்கள் பார்க்கும்போது ஆண்டவரே கர்த்தருடைய ஆண்டவரே சொற்படி ஆண்டவரே தன் மாமியார் சொன்னபடியே அவள் செய்தபடி ராஜா. ஆண்டவரே அவளுக்கு ஆண்டவரே அவளுடைய விசுவாசத்தின் படியும் ஆண்டவரே அவள் உண்மையின் படியும் ஆண்டவரே அவளுக்கு ஆண்டவரே 6 படி ஆண்டவர் வர்க்கோதுமை ஆண்டவரே வார்த்தை ஆண்டவரே அதை என் தேவனாய் கர்த்தர் ஆண்டவரே தூக்கி அவர் தலையில் வைத்திரு ராஜா. ஆண்டவரே இன்றைக்கு அந்த ஐஸ்வரத்தோடு தன்னோட மாமியார் இடத்துல போடு உன் செய்தி என்ன என்று கேட்டது போல ஆண்டவரே இந்த என்னுடைய சபையில் இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே சகல ஆசீர்வாதத்தையும் இழந்து ஆண்டவரே அப்போ ஒவ்வொரு பிள்ளைகள் வடிக்கிற கண்ணீரையும் நீர் அறிந்திருக்கிற ராஜா. ஆண்டவரே இன்றைக்கு நீர் கொடுக்கப்பட்ட ஆண்டவரே அளவின்படியே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அளந்து ஆசீர்வாதத்தை எடுத்து கொடுத்து ஆண்டவரே அநேகருக்கு முன்பாக ஆண்டவரே அற்புதமான செய்தி உள்ள பிள்ளைகளாக ஆண்டவரே ஆசீர்வாதம் உள்ள செய்திகளாக ஆண்டவரே பிள்ளைகள் ஒன்றுக்கும் குறையில்லாத ஆண்டவரே இருக்கும்படியாக ஆண்டவரே நீர் அளக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தண்ணீரை கைப்பிடி அளவு நீர் அளந்த தேவன் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே அப்பா பூமியின் மண்ணை ஆண்டவரே அப்பா என் தேவன் மரக்கல்லில் ஆண்டவர் அடக்கி வைத்தவர் நீராய் இருக்கிறீர் ராஜா. ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே எல்லாவற்றையும் ஆண்டவர் உமக்கு முன்பாக நிற்கிறது ராஜா. ஆண்டவரே நாங்களும் உமக்கு முன்பாக இருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய எல்லா காரியங்களையும் கத்த நீர் அறிந்திருக்கிற அப்படினால் ஆண்டவரே இன்றைக்கு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அளந்து கொடுக்க போறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தரித்திரம் வேண்டாம் ஆண்டவரே, ஐஸ்வர்யம் வேண்டாம் ஆண்டவரே. கர்த்தருடைய நாமத்தினால் ராஜா ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய அளவின்படி அளந்து எங்களை போஷிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நீர் எங்களுக்கு அளந்து போஷித்தால் ஆண்டவரே அதுல ஒரு குறைகளும் வராது ஆண்டவரே, அக்கிரம் வராது ராஜா. ஆண்டவரே என் தெய்வம் கொடுக்கிற ஆசீர்வாதம் ஒரு நாளும் குறையாதபடி ஆண்டவரே அது தலைமுறையாக எங்களுக்கு அளந்து கொடுக்கிற தெய்வமா இருக்கிற மக்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் இன்னைக்கு விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் இழந்த எல்லா ஆசீர்வாதத்தையும் நாங்கள் ஆண்டவரை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே தேவ சமூகத்தில் உண்மை மூத்தமாய் ஜீவித்து கர்த்தர் எங்களுக்கு அளவில்லாமல் அளந்தார் என்று சொல்லும்படியாக ராஜா. ஆண்டவரே கர்த்தருடைய வார்த்தை எங்களுக்கு அந்த வாக்கு அப்படியே பலிக்கட்டும். எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் தலைமுறையாக ஆண்டவரே இந்த ஆசீர்வாத வார்த்தைகள் பலிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்வீராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே ஆமென். அப்படியே முழங்கால் படியிடுங்கள். என்னோடு கூட கையை உயர்த்தி நெடுமுழங்கால் என்னை பார்த்து கேளுங்கள். எல்லோரும் சொல்லுங்களே இயேசுவே தாவீதின் குமாரனே இஸ்ரவேலின் ராஜாவே உம்முடைய அன்பு உம்முடைய ஆசீர்வாதம் அகலம் உயரம் நீளம் எல்லாவற்றையும் அளந்திருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா, உமக்கு ஸ்தோத்திரப்பா. நீர் அளந்து கட்டிய இந்த பரிசுத்த ஸ்தலத்திலே உம்முடைய வார்த்தை நாங்கள் கேட்டிருக்கிறோம். சொல்லுங்களே இயேசுவே எங்களை ஆசீர்வதியும். எங்கள் படி எங்களுக்கு அளந்து தாங்கப்பா. ஐஸ்வர்யம் தரித்திரம் சாபம் வேண்டாப்பா, எங்களுக்கு அளந்து தாங்கப்பா, எங்களுக்கு அளந்து தாங்கப்பா. அப்படியே கேளுங்க. உங்களுக்கு நான் ஜெபிக்க போகிறேன். என் மக்களை மனதார ஆசீர்வதிக்கிறேன். I bless my people. சின்ன சின்ன விஷயத்தில் for little things, பெரிய பெரிய விஷயத்தில் in great matters, தவறிருந்தால் maybe they இவர்களை மன்னித்து விடு. forgive them. ஒருவேளை
Maybe இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் கூட those who watch this program, தங்கள் வாழ்க்கையில் ஏதாவது விதத்திலே in somewhere else, மறுதலித்திருந்தால் கூட denying, அவர்களை மன்னித்து விடும். forgive them. சாமி, Lord, நன்றியோடு உம்மை we துதிக்கிறேன். thank you and praise. பரமபிதா, Heavenly Father, பரமபிதா, Heavenly Father, உம்முடைய அப்போஸ்தலன் கதறுகிற, Apostle Christ, உம்முடைய ஊழியக்கார கதறுகிற, servant Christ, எல்லாவற்றையும் கொடுங்க. give to என் பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் should இருக்கட்டும். be blessed. இயேசுவின் நாமத்தில் Jesus' name. வேண்டிக் கொள்ளுகிறேன் We pray. நல்ல பிதாவே. Father. ஆமென்.